ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க குக்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் வித்தவுட் எக் எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். உங்ககிட்ட அவன் இல்லையா? நோ ப்ராப்ளம். இந்த ரெசிபிக்கு அவன் தேவையில்லை. அவன் இல்லாமலே சூப்பரான எக்லெஸ் ஸ்ட்ராபெரி கேக்கை சிம்பிள் ஸ்டெப்ஸில் எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், எக்லெஸ் ஸ்ட்ராபெரி கேக். சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ரெசிபியை நம்ம வித்தவுட் அவன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த கேக்கை இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 kgக்கான கேக் டின்னு வாங்கிக்கோங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிறது ஒரு 1/2 kgக்கான குவான்டிட்டி தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை பட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த டின்னில் நம்ம அடிக்க போகிறோம். நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கிரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ள கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி போட்டு பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த டின்னோட வேலை முடிஞ்சது. இப்போ அப்படியே அதை நம்ம சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 200 grams ஆஃப் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்ட அப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற இந்த லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நம்ம மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராபெரிஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 200 grams ஒரு 110 grams ஸ்ட்ராபெரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்ராக்ஸாக ஒரு 4 பெரிய ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்களேன். அந்த 4 ஸ்ட்ராபெரியை எடுத்து பீஸ் போட்டு அதை மிக்சரில் கிரைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சரில் போட்டு பியூரி பண்ண போகிறோம். ஓகே, மிக்சர் ஜாரில் நம்ம ரெடியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 cup சுகரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப புளிக்கும். அதனால் நம்ம 1/2 cup சுகரை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ராபெரி பியூரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 drops ஆஃப் ஸ்ட்ராபெரி எசன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஜெப்டோவில் இந்த பிராண்டு கிடைச்சது. ஸோ உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ அதை வாங்கிக்கோங்க. 2 drops ஆஃப் எசன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1/4 cup ஆஃப் மெல்டட் பட்டர். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக வச்சிட்டோம். இப்போ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கிறோம். அதில் 1 cup ஆஃப் மைதாவை ஆட் பண்ண போகிறோம். மைதா எடுத்துக்கிட்டோம். ஒன் கப் ஆஃப் மைதாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, மைதா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1/4 cup மில்க் பவுடர். உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷர் பண்ணுற கப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்க. ஸோ இந்த மாதிரி கப் இல்லைனா அது ஒன்று வாங்கிக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். 1/2 1/4 என்ன சொல்கிறேனோ அது நீங்கள் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 1/4 கப் மில்க் பவுடரை எடுத்திருக்கோம். சேம் ப்ராசஸ். இந்த ஸ்டெய்னரில் நம்ம போட்டோம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் டைம் எடுத்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுல்ல, இப்போ நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆகிட்ட அப்புறமா நம்ம கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். நாங்கள் பெருசாக இதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பிங்க் கலரோ இல்லை ஸ்ட்ராபெரி கலரில் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் இந்த ஆரஞ்சு கலர் ஜஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் 2 பிஞ்ச் ஆஃப் இந்த கலரை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். மேபி அவுட்புட்டில் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட்ஸ் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வாங்கிட்டு இந்த மாதிரி 2 பிஞ்ச் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ண கண்டினியூ பண்ணுங்கள். கலர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, we are almost done. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ நம்மளுடைய பேட்டர் இப்போ ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போது 2 ஸ்ட்ராபெரிஸை நாங்கள் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை கேக்கோட டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பேட்டர் ஃபுல்லாக நம்ம டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 3 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். ஸோ தட் சின்ன சின்ன பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிடும். கடைசியாக பேலன்ஸ் இருந்த 2 ஸ்ட்ராபெரியும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 ஸ்ட்ராபெரியை நம்ம கேக்குக்கு மேலே தூவ போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய வெசல் எடுத்துக்கோங்க. அந்த வெசலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா இந்த கேக் டின்னை நம்ம அதுக்குள்ளே வச்சிட போகிறோம். வச்சுட்டு ஒரு பெரிய லிட் எடுத்து இந்த வெசலை க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ண போகிறோம். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவனில் விடுறதா இருந்தாலும் நம்ம 45 மினிட்ஸ் விடணும். ஓகே, கேக் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிடலாம்.
பாருங்க, பெருசா ஒன்றும் ஒட்டலை. ஸோ கேக்கோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கை வெளியில் எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கேக்கை எடுத்து இப்போ நம்ம வெளியில் வச்சாச்சு. ஸோ இந்த கேக் டின் எல்லாமே சூடாக இருக்குது. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுடலாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு சைட்ஸில் நம்ம நைஃப் விட்டு பார்க்கலாம், இங்கே ஒட்டிகிட்ருக்கான்னு. ஸோ எங்கேயும் ஒட்டலை. இப்போது அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம கவுத்துடலாம். ஓகே, கவுத்தாச்சு. டச் பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. கேக்கோட ஹைட்டும் நல்லா வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கு. இதுவாக இந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மெதுவாக திருப்பிடலாம். ரொம்ப லைட்டாக இருக்கு, கையிலையும் ஒட்டலை பாருங்க. ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் நம்ம ஸ்ட்ராபெரி கலர் போட்டிருந்தா பக்காவாக அந்த ஸ்ட்ராபெரி கலர்லேயே இருந்திருக்கும் கேக்கு. நம்ம ஸ்லைட்டாக ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மெதுவாக பீஸ் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். கட் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே, வித் திஸ் we have come to the end of the video. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye. Take care.